வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வில்லி வந்துட்டு நேரா நம்ம ஈஸ்வரியோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு யாருக்கும் தெரியாம பீரோல்ல இருக்கிற 50 லட்ச ரூபா பணத்தை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வெளியில வரும் பொழுது நம்ம ரேவதி பாக்குறாங்க. அந்த வில்லி வந்துட்டு பக்கத்துல யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத நம்ம ரேவதி பார்த்துட்டு, சித்தி என்ன இந்த நேரத்துல பையோட வெளியில வராங்க, அதுவும் அம்மாவோட ரூம்ல இருந்து வெளியில வராங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்ததோட ரேவதி கிட்ட என்னாச்சு, ஏதோ குழப்பத்தோட நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல சித்தி இந்த அம்மாவோட ரூமுக்குள்ள இருந்து ஏதோ பை எடுத்துட்டு வெளியில வந்தாங்க, என்னன்னு தெரியல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஒருவேளை அத்தை ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லியிருக்கலாம். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இருக்கலாம், ஆனா நேத்து நீங்க வந்துட்டு அந்த மேனேஜர் கிட்ட இருந்து 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கினீங்கல்ல, அம்மா கூட கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சாங்கல்ல, அந்த பணம் தான் அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி அத்தை ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரி அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்களோட ஹஸ்பண்ட போய் பாக்குறாங்க. அவரு நேரா சந்திராவை பார்த்து, என்னம்மா உடனே என்னை சந்திக்க சொன்ன. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுல 50 லட்ச ரூபா பணம் இருக்கு, இந்தாங்க அப்படின்னு சொன்னதோட அவரு கேக்குறாரு, 50 லட்சம் பணம் ஏது அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது ஏது அப்படின்னு ஏன் உங்களுக்கு அந்த கேள்வி எல்லாம், இத கொண்டு போய் நேரா அந்த பஞ்சாயத்துல கொடுத்துட்டு நீங்க தலைவர் பதவிக்கு நில்லுங்க, சரியா? இது கேட்டதும் அந்த வில்லன் சொல்றாரு, எனக்காக நீ எவ்வளவு பண்ற? அப்ப வில்லி சொல்றாங்க, என்னங்க நீங்க தான் நம்பர் 1 ஆகணும், அதுக்கு தாங்க நான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன். உடனே அவரு சொல்றாரு, இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த போட்டியில நான் எப்படியாவது ஜெயிச்சு தலைவர் பதவிக்கு நிப்பேன். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அதாங்க எனக்கு வேணும். நீங்க தலைவர் பதவிக்கு நின்னதோட என் அக்கா இருக்கால, அவ காசு இல்லாம தலைவர் பதவிக்கு கண்டிப்பா நிற்க முடியாது. இதனால எல்லாருக்கும் முன்னேறியிலையும் அவ தோத்து போயிடுவா. அதுக்கப்புறம் உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஈஸ்வரிக்கு பல தொந்தரவுகளை கொடுக்கலாம். இதை கேட்டதும் நம்ம வில்லன் சொல்றாரு, ஆமா, நம்ம அந்த பதவியை பயன்படுத்தி செம்ம சூப்பரா அவளை பழி வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அவர் சொல்றாரு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிங்க, நான் இங்க ரொம்ப நேரம் நிக்கிறத பார்த்தா யாருக்காவது சந்தேகம் வரும். நாளைக்கு நீங்க போட்டியில ஜெயிச்சு தலைவர் பதவியில நிக்கிறத நான் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி நேரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் சித்தப்பா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்னடா மவனே, ஏதோ பையெல்லாம் வச்சிருக்க அப்படின்னு. அப்ப வில்லன் அந்த பைய திறந்து காமிக்கிறாரு. திறந்து காமிச்சிட்டு, பாருங்க சித்தப்பா அப்படின்னு சொன்னதோட அவரு அந்த பைய பார்த்துட்டு, என்னடா மவனே இவ்வளவு பணம் இருக்கு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இப்பதான் சந்திரா கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டு போனான், இதுல 50 லட்ச ரூபா பணம் இருக்கு. நாளைக்கு அந்த போட்டிக்கு ஏலம் போடும் பொழுது நம்ம இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம ஏலத்துல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதும் சித்தப்பா சொல்றாரு, சூப்பர் தான் மவனே, எப்படியாவது இதுல நம்ம ஜெயிக்கணும், அந்த ஈஸ்வரிய ஜீரோ வாக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா சீன சிப்பண்ணி நம்ம வில்லிய காமிக்கிறாங்க. வில்லி நேரா வீட்டுக்கு வந்ததோட அங்க நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, இது மாதிரி தலைவர் பதவிக்கு நிக்க சொல்லி என்ன ரொம்ப கம்பல் பண்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் வில்லி சொல்றாங்க, அக்கா, அந்த தலைவர் பதவிக்கெல்லாம் நீ நிக்க வேணாக்கா, அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போதைக்கு உன்னோட பொண்ணோட கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம், சரியா? இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா அப்படின்னு. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, அத்தை ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, ஆகா, இவன் எதையாவது சொல்லி என் அக்கா கரையை குழப்பி விட்டுருவானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, அத்தை, உங்க மூலமா இந்த ஊருக்கு நிறையவே நல்லது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஏன் இந்த பதவியை விட்டு கொடுக்குறீங்க? ஒருவேளை வேற யாராவது இந்த பதவியில நின்னு மக்களுக்கு எதுவும் நல்லது செய்ய முடியாம போயிருச்சுன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கல்ல. அத்தை, நீங்க இந்த பதவியில நிக்கிறதுதான் சரியா இருக்கும். வேற யாராவது இந்த பதவியில நின்னு உங்களுக்கு எதிரா இருந்து மக்களுக்கு எந்த தொண்டும் செய்யலைன்னா அது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கும், பகை மட்டும்தான் இருக்கும்.
நீங்க நின்னீங்கன்னா மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்க ஜெயிச்சிருவீங்க. நீங்க நினைச்ச மாதிரி இந்த ஊருக்கு நல்லதும் பண்ணலாம். என்னத்த யோசனை பண்ணி முடிவெடுங்க. இத கேட்டதும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே இவன் குழப்பி விட்டுட்டானே அப்படின்னு. அப்பதான் நம்ம வில்லி சொல்றாங்க, அக்கா, இந்த ஊருக்குள்ள உன்னை எதிர்க்கிறதுக்கு யாருக்கா இருக்கா? உன்னை எல்லாம் யாரும் எதிர்க்க மாட்டாங்க. நீ எல்லாம் அந்த பதவியில நிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதோட இந்த மக்களுக்காகவே நீ தொண்டு செய்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியமா? உன் பொண்ணோட லைஃப் தான்க்கா உனக்கு முக்கியம். இத கேட்டதும் ராஜா கேக்குறாரு, ஏய், என்ன பேசுற சந்திரா? ஈஸ்வரி இந்த ஊருக்காக எவ்வளவு பண்ணிருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா? அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஊரு தான், அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி. அப்பதான் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, மாப்பிள்ளை சொல்றதும் சரிதான். இந்த போட்டியில நான் இன்னைக்கு நிக்கல அப்படின்னு சொன்னா, நாளைக்கு எனக்கு எதிரா இருக்கிற வேற யாராவது அந்த போட்டியில வந்து நின்னு அவங்க ஜெயிச்சுட்டா, அதுக்கப்புறம் என்னால அவங்க கிட்ட போயிட்டு கை கட்டி நின்னு எனக்கு இந்த மக்களுக்காக இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு என்னால கேட்க முடியாது. அதனால இந்த போட்டியில நான் நிக்கிறதுதான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஆகா, அக்காக்காரி அந்த போட்டியில நிக்கிறேன்னு சொல்றாளே, அப்ப வீட்டுக்குள்ள உள்ள பணத்தை எடுக்கணும்னு சொல்லுவாளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை, நீங்க வாங்க, 2 பேரும் ஏலத்துக்கு போவோம். அங்க போயிட்டு ஏலத்துல கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதும் அப்ப ரோஹிணி சொல்றாங்க, ஆமாமா, நீங்க அந்த போட்டியில நிக்கணுமா? அப்பதாம்மா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. நீங்க நினைச்ச மாதிரியே மக்களுக்கும் தொண்டு செய்யலாம். இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, சரிங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லாம இருந்திருந்தா இத பத்தியெல்லாம் நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன். இதுக்காக தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு பீரோல் கதவை திறந்து பணத்தை எடுக்கிறதுக்காக பாக்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள பணமே இல்ல. அத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அங்கிருந்து பதட்டமா வந்துட்டு ரூமுக்குள்ள வச்சிருந்த பணத்தை காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, என்னத்த சொல்றீங்க? வீட்டுக்குள்ள இருந்த 50 லட்சம் பணத்தை காணுமா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, நேத்து செங்கல் சோலையில இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு 50 லட்சம் பணத்தை கொண்டாந்து கொடுத்தாருல, அந்த பணத்தை இப்ப காணோம். இதை கேட்டதும் ஹீரோவுக்கு பேரதிர்ச்சி. அப்பதான் நம்ம வில்லி சொல்றாங்க, அக்கா, இந்த வீட்டுக்குள்ள யாரு பணத்தை இருக்க போறா? எனக்கு ஒரே ஒருத்தர் மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, உனக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கு சந்திரா? அப்ப சந்திரா சொல்றாங்க, வேற யாரு, உன் மாப்பிள்ளை மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இத கேட்டதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, என்ன பேச்சு பேசுற? அதே நேரம் ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பணத்தை காணும் அப்படின்னா அப்ப நேத்து சித்தி தான் அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்தாங்க. ஒருவேளை சித்தி எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு யோசனை பண்றாங்க. ராஜா வந்துட்டு நேரா சந்திரா பார்த்து, இங்க பாரு, வர வர நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை மேல இப்படி அப்பட்டமா பழி போடுறதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? இங்க பாரு, மாப்பிள்ளை எல்லாம் கண்டிப்பா பணத்தை எல்லாம் எடுக்க மாட்டாரு. நீ தேவையில்லாம அவர் மேல பழி போடுற. நீ அவரு மேல பழி போடுறது எங்களை அவமானப்படுத்தி பேசுற மாதிரி. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, இந்த வீட்டுல நம்ம யாருக்குமே பண தேவையே இல்லை. ஆனா உங்க டிரைவர் தானே அந்த பணத்தை கொண்டு போய் பணத்தை பார்த்தாரு, அவர் தான் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஈஸ்வரி நேரா சந்திரா பார்த்து, சந்திரா, கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு. அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா, உன் மாப்பிள்ள தான் அந்த காசை எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு நேரா அவங்க சித்திய பார்த்து, சித்தி, ஒரு நிமிஷம் இருங்களேன். அப்ப சந்திரன் கேக்குறாங்க, என்ன ரேவதி, உன் புருஷனுக்கு நீ சப்போர்ட்டா பேச போறியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் சப்போர்ட் எல்லாம் எதுவும் பேச போறது கிடையாது, நடந்த உண்மையதான் சொல்ல போறேன். இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இவ என்ன நடந்த உண்மையை சொல்ல போறேன்னு சொல்றா, என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்பதான் ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லு ரேவதி. ரேவதி சொல்றாங்க, அம்மா, அந்த பணத்தை யாரு எடுத்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதை கேட்டதும் நம்ம சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது, பணத்தை யாரு எடுத்தா அப்படின்னு இவளுக்கு தெரியுமா? இப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அப்பதான் நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா, உங்க ரூம்ல இருந்து சித்தி தான் ஒரு பெரிய கருப்பு பையோட வெளியில வந்தாங்க. இத கேட்டதும் சந்திரா செம ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, அக்கா ரூமுக்குல இருந்து வெளியில வந்தத இவ பாத்திருப்பா போலயே அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, என்ன சந்திரா, ரேவதி இப்படி சொல்றா? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, அது என்னோட ட்ரெஸ்ஸுக்கா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, உங்களோட ரூம்ல சித்தியோட ட்ரெஸ்ஸுக்கு என்ன அவசியம்? அம்மா, அவங்கதான்
ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்தாங்க. அதுவும் கருப்பு கலர் பேக் எடுத்துட்டு வெளியில வந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. இதை கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. சந்திரா நேரா சென்டிமெண்டா அவங்க அக்கா கிட்ட, அக்கா, இத்தனை வருஷமா நான் உன் வீட்டுக்குள்ள தானக்கா இருந்தேன். நான் அந்த பணத்தை எடுத்திருப்பேனா? எப்படிக்கா என் மேல இப்படி பழிபட தோணுது? அப்ப என் மேல எல்லாரும் சேர்ந்து சந்தேகப்படுறீங்க நான் இந்த பணத்தை எடுத்திருப்பேன் அப்படின்னு. இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன்? நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு ஓவரா சீன் போடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப நம்ம வில்லி சொல்றாங்க, போதுமா, உன்னாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும், நீ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி என் மேல பழி போட பாக்குறீங்களா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இந்த வீட்டை விட்டு பணம் எங்கேயும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்க பார்த்தாலும் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேட போறாங்க. அப்ப நம்ம வில்லி வந்துட்டு, எப்படியோ இந்த ரேவதியோட கண்ணுல சிக்கிக்கிட்டமே, அவ மட்டும் பார்க்காம இருந்திருந்தா என் மேல யாருக்கும் சந்தேகம் வந்திருக்காது. இதை இப்ப எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அந்த வில்லிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் அந்த வில்லன் நேரா அந்த வில்லிய பார்த்து, யாரும் இல்லாத நேரத்துல, இங்க பாருங்க, நீங்க தான் அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் அந்த சிவனாண்டி கிட்ட கொடுத்தீங்களா? இப்பவே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா உங்க புருஷன் ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். இது கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என் புருஷன் ஒண்ணு பணத்தை எடுக்கல, தேவையில்லாம ஏன் மேல பழி போடாத. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த பணம் எங்க போனுச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்ப வில்லி சொல்றாங்க, நீ கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி திமுறா பேசுறாங்க. அதே நேரம் எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு பணம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொன்னதும் அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, சித்தி தாமா உங்க ரூமுக்குள்ள இருந்து அந்த பையோட வந்தாங்க. அவங்கதான் பணத்தை எடுத்துட்டு வெளியில வந்தாங்க, நீங்க கேளுங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா, நீ என் தங்கச்சிடி, உன் மேல கண்டிப்பா நான் சந்தேகப்பட மாட்டேன். உன் மேல சந்தேகப்படுறது அது என்ன நானே அவமானப்படுத்திக்கிறது மாதிரி. இங்க பாரு, உன்னைய என்னோட ரூமுக்குள்ள பார்த்ததா சொல்றா, சொல்லு ரேவதி, எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொன்னதோட அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, நான் உன்னோட தங்கச்சிக்கா, உனக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சா? உனக்கு என் மேல சந்தேகம் வந்த வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஓவரா சீன் போடுறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, இதுக்கு மேல வந்துட்டு யாரும் என் தங்கச்சி கிட்ட கேட்காதீங்க, அந்த பணம் எங்க போனாலும் போகட்டும், விடுங்க அப்படின்னு சொன்னதும் அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, அப்ப அந்த போட்டியில நீங்க எப்படிமா போய் நிக்க போறீங்க? உங்க கையில பணம் இருந்தா தானமா நீங்க போய் நிக்க முடியும். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் அந்த போட்டியில நிக்கட்டுமே, இதுல என்ன இருக்கு? இத கேட்டதும் ராஜா சொல்றாரு, என்னம்மா இது, கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சு, அந்த பணம் எப்படி காணாம போனுச்சுன்னே தெரியலையே, கொஞ்ச நெஞ்ச பணம் இல்ல, 50 லட்சம் ரூபா பணமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, எப்படியோ அக்கா அந்த போட்டியில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம புருஷன் அந்த போட்டியில நின்று ஜெயிக்க போறாரு, இனிமே யாரு என்ன நினைச்சாலும் என் புருஷனை அந்த போட்டியில இருந்து விளக்க முடியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இதையெல்லாம் பார்த்துட்டு, எப்படியாவது அத்தைய அந்த போட்டியில நிக்க வைக்கணுமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாரு ராஜா, சித்தி தான் அம்மாவோட ரூமை விட்டு வெளியில வந்தாங்க, அவங்கதான் பணத்தை எடுத்திருப்பாங்க, கண்டிப்பா அவங்கதான் கருப்பு பேக்கை கொண்டுகிட்டே வெளியில வந்தாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அம்மா கிட்ட கண்டதையும் சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க. எப்படி ராஜா அந்த பணம் எங்க இருக்கு அப்படிங்கறத எப்படி ராஜா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, நீ கவலைப்படாத, அத்தைய எப்படியும் அந்த போட்டியில நான் நிக்க வச்சிருவேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல காணாம போன பணத்தை நான் கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இதை கேட்டதும் ஹீரோயினும், ஆமா ராஜா, அம்மாவை தவிர்த்து வேற யாரும் அந்த போட்டியில நின்னா கண்டிப்பா அம்மாவை ரொம்ப உதாசீனப்படுத்தி பேசுவாங்க, அதனால எப்படியாவது நீதான் ராஜா உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும், கண்டிப்பா நான் உதவி பண்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க பணம் எங்க போனுச்சு அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வில்லி ரொம்ப சந்தோஷமா அந்த சிவனாண்டிக்கு போன் பண்ணி, என்னங்க, அக்காவோட பணத்தை எடுத்து உங்க கையில கொடுத்துட்டேன்னு, அக்கா கிட்ட இப்ப பணமே இல்லை, அவளால கண்டிப்பா ஏலத்துக்கு வர முடியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்றாரு, அப்ப நான் போட்டியில ஜெயிக்க போறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அவர் ரொம்பவே சந்தோஷமா பேசுறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையே கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.
அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.